ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிறை போலுமெயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தையில் வைத்து அடியேனோனை போற்றுகின்றனே. இல்லாமல்ல அருள்மிகு வடிவுடைய நாயகர் நமர் பாண்டி கொடுமொழிநாதர் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமி அம்மையுடன் நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்துக்கு அறிவுப்படுத்திய போற்றுவதற்கும் மனதுரை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜரி அவருடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். சுபாத்தி சிற்றம்பலம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம திருமண பொருத்தம், திகட்டாத இல்லறவும் திருமண பொருத்தம் வகுப்பு அடிப்படை உயர்நிலை வகுப்பு முடிஞ்சு, அதுக்கடுத்து யோகங்கள் பலவிதம் அப்படிங்கிற டைட்டில் கேள்வி, அதாவது ஆய்வு வகுப்பாகவும் யோகங்களை பற்றியும் அந்த வகுப்பு நடந்துட்டு இருக்கு. என்னைக்குமே கேள்வி பதில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சந்தேகமே இல்லை அப்படின்னா ஒண்ணு எதுவுமே புரியாம இருக்கணும், எதுவுமே புரியல சந்தேகம் இருக்காது. சந்தேகம் இருக்குது அப்படின்னா, சந்தேகம் வந்தால்தான் உங்களுக்கு அறிவு தேடல் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது ஒன்று தெரிந்தால் 9 விஷயங்கள் தெரியாமல் போகும். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதுல இருந்து 9 விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கும். அந்த தெரியாத விஷயங்களை தெரிதல் பெறுவதுதான் கேள்வி பதில் வகுப்பு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு சார் நீங்க சொல்லிக் கொடுத்தது அப்படின்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். அவங்க உண்மையாலும் பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். வழியே இல்லை, எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஒன்று உள்ளுக்கு போவே இன்னொரு தேடல் இருந்தே தீரும். அது சம்பந்தமான விடயங்கள் இருந்தே தீரும். அதெல்லாம் எனக்கு இல்லை சார் அப்படின்னா ஒண்ணு நம்ம அதை உள்வாங்கல, நமக்கு புரியல, நமக்கே ரொம்ப கேள்வி கேட்டு சார் ஏதாவது சொல்றாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிற நினைவில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ சரியோ தப்போ பேசிடணும். எதுக்கு பேசு? நம்ம கேள்வி பதில் கேட்கறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு போய் என்ன வீட்டுல வீட்டுக்காரர் எத்தனை கேள்வி கேட்கறீங்க? அதுக்கெல்லாம் பயப்படுறீங்களா வீட்டுக்காரர் கேட்கறதுக்கு? ஏமா? அதனால அதாவதுங்க, பொது மேடையிலேயாகட்டும் இல்ல நம்முடைய ஆன்லைன்லயே ஆகட்டும் பேசுற கூச்சமா இருக்குது அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு விஷயம் நினைச்சுக்குங்க, நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எல்லாமே முட்டாள் நினைச்சுக்குங்க, பேச்சு நல்லா வரும். ஆச்சுங்களா? நமக்கு நாம் ஒண்ணுதான் அறிவாளி, முன்னாடி இருக்கிற பூரா முட்டாள்னு கற்பனையில் நினைச்சுக்குங்க, சூப்பரா பேச்சு வரும். நம்ம ஏதோ அடி பேசிடுவோம், அது சரியா தவறா பேசிடுவோம். பேசுறதுக்கு கூச்சப்படக்கூடாது. புரியுதுங்களா? என்ன கேள்வி கேட்கறது, என்ன பண்றது அப்படின்னு கூச்சப்படக்கூடாது. அதாவது நம்ம விளையாடுறதுக்கு ஒரு படத்துல கிரிக்கெட் விளையாடையில வீட்டுக்காரி நினைச்சிட்டு சிக்ஸரா அடிப்பானல்ல வடிவேல் காமெடியில, அந்த மாதிரி ஆனா இருந்தாலும் வீட்டுக்காரர் நினைச்சுக்குங்க, நினைச்சிட்டு கேள்வி கேளுங்க, கேள்வி தன்னால வரும். புரியுதுங்களா? சரி, நாங்கெல்லாம் என்ன சார் பண்ண? நீங்க வீட்டுக்காரி நினைச்சுக்கங்க. நாம வீட்டுக்காரி நினைக்க முடியாது, மாமியாரையும் மாமனாரையும் நினைச்சிட்டு கேள்வியா கேட்போம். இது நியாயம். இது வீட்டுக்காரி கேள்வி கேட்க முடியாது நாம. நல்ல நல்ல பிள்ளை கொடுத்திருந்தா பேரிட்டு மகராசி கொடுத்தாலே நினைக்கலாம். இல்ல அம்புக்கு வந்திருந்ததுன்னா இப்படி தலையில கட்டி வச்சுட்டானே அந்த நிலையில வந்துருக்குங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேள்வி, நம்ம நூர் சார் ஒரு கேள்வி கேட்டாரு. அந்த கேள்விக்கு இன்னொரு 10 நிமிஷம் போய் பதில் சொல்றேன். என்ன எல்லாரும் உள்ளுக்கு வந்துருக்கு, முக்கியமான கேள்வி. இப்ப முதல் கேள்வி யாராவது கேளுங்க. யார் கேக்குறீங்க? சுப்பிரமணிய சார், முதல் கேள்வி உங்களுக்கே. சார் ஒண்ணும் இல்ல சார். அதாவது
இப்ப காரகம் காரகம் பாவகம் அப்படின்னு இருக்கு சார். ம் பாவ பலன் என்பது லக்னத்தை பொறுத்து மாறக்கூடியது. ம் காரக பலனுங்கிறது மாறாதது சார். ம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தனுசு தனுசு லக்னத்துக்கோ அல்லது மீன லக்னத்துக்கோ ம் என்ன சார், நம்ம புதன் புதன் பகவான் தனுசு லக்னத்துக்கு வந்து புதன் பகவான், மீன லக்னத்துக்கு புதன் பகவான் வந்து அதே 3லயோ அல்லது 6லயோ இருக்காது சார். சரி. அப்ப 6ல இருந்தா பாதகத்துல இருக்கான்னு சொல்லிடலாம். எது மீன லக்னத்துக்கு ம் 6லயும், தனுசு லக்னத்துக்கு 3ல இருந்தா பாதகம்னு சொல்லிடலாம். ம் அதனுடைய எஃபெக்ட் கேள்வி இன்னொரு சொல்லுங்க அப்படியே. தனுசு லக்கணத்துக்கோ. சார், அதாவது சார் தனுசு லக்னம் மீன லக்னம் 2 லக்னத்தை எடுத்துப்போம் சார் எக்ஸாம்பிள். ம் இப்போ தனுசு லக்னத்தை மாத்திரம் எடுத்துப்போம். தனுசு லக்னத்துக்கு பாதகாதிபதி யாரு? புதன் பகவான், புதன் பகவான். 7க்கு உடையவர். ம் அவர் வந்து 3ல இருந்தா ஒரு பலன், ம் 6ல இருந்தா ஒரு பலன். 6க்கும் 3க்கும் அதிபதி, இது ரெண்டுக்குள்ள ஒரு வேறுபாடு, கொஞ்சம் வித்தியாசம். அதாவது காரகம் பாவகம் ரெண்டுமே தனுசு லக்னம் சார். ம் தனுசு லக்கணத்துக்கு பாதகாதிபதி புதன். ஆமா, புதன்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா நல்ல படிப்பறிவு, அப்புறம் கொஞ்சம் நிச்சயமா பேசக்கூடிய ஆளு, புத்திசாலித்தனமா பேசுவாரு அப்படின்னு, அது காரகத்துல உள்ள குணம். ம் 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 ஆனா அந்த காரகம் வந்து 3ஆம் இடமாகிய பாதகத்துல போயிருந்தா ஒரு பலன் இருக்கும் டைரக்டா. இதே இது 6ஆம் இடம், அதாவது 10ல உட்கார்ந்துருக்காரு, தனுசுக்கு 10ல 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு புதன், அங்க உச்சம், ஆட்சி உச்சம், மேல வந்து ஆட்சி. இது ரெண்டுக்கும் பலனுடைய வித்தியாசங்கள் எவ்வளவு தூரம் கொஞ்சம் மாறுபடும் சார். அதாவது காரகம் மாறாது இல்லையா ரெண்டு இடத்துலயும்? காரகம் மாறுபடுமா என்னமா இல்ல பாவக பலன் வேணுமா? இல்ல ரெண்டுமே, அதாவது காரக பலன் மாறுமா? புதனுடைய காரகம் என்ன? நல்ல அறிவாளி, புத்திசாலித்தனம் உள்ளவன், அப்புறம் வந்து படிப்பு காரகன், காதல் காரகன், இதெல்லாம் காரகம், ம். புதனுடைய காரக குணம். இது வந்து 2 இடத்துல இருந்தா மாறுமா, அல்லது அது ஒரு பதில். 2வது கொஸ்டின் வந்து பாவக பலன், அதாவது 7ஆம் பாவத்துல இருந்தா பாதகாதிபதி 3ல போய் உட்கார்ந்துருக்காரு, எங்க இதுல மிதுனத்துல உட்கார்ந்துருக்காரு. ம், ம். அதே பாதகாதிபதி ஆனவர் 10ஆம் இடத்துல, தனுசு 10ஆம் இடத்துல உட்கார்ந்தா அதனுடைய பலன்கள் காரக பலன் மாறுமா? சார், தனுசு லக்கணத்துக்கு மிதுனத்துல வந்தா 7 தானே வந்திருக்காரு. அப்ப பாதகத்துல உட்கார்ந்துருப்பாரு. ஓம் நம ஆனா சிவாய ஜி. அவர் காலச்சக்கரத்துக்கும் சேர்த்து சொல்றார் ஜி. நீங்க ஏதோ ஒண்ணு சொல்லுங்க சார். குழப்பம் இல்ல சார், காலச்சக்கரம் சொல்லவே இல்ல, ம். நான் தனுசு லக்னம்னே போட்டேன். சரி, தனுசு லக்னத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு புதன் வந்து எந்த வீட்டுல, லக்கணத்துக்கு எந்த வீட்டுல உட்காந்தா என்ன பலன் வேணுமா? 3லயா 6ல உட்காந்தா என்ன பலன் வேணுமா? அதான் 3ல உட்கார்ந்தா என்ன பலன் கொடுப்பாரு, 6ல உட்கார்ந்தா என்ன பலன் கொடுப்பாரு, அவருடைய காரக குணம் மாறுமா? ம். தனுசு லக்கணத்துக்கு புதன் வந்து பாதகாதிபதி, முழுமையான பாதகத்தை செய்யக்கூடியவர், புத்தின்னு சொல்றது. ஏன் அறிவுக்கும் புத்திக்கும் பாதகம் அப்படின்னா, அறிவு அப்படிங்கிறது இறைவன் கொடுத்து வருது, நிச்சயமா இதுதான் நடக்கும், இதுதான் செயல், இது நன்மையில குட்பை விடுறது. ஆனா புத்தி எப்படி வேணாலும் மாறும். அதாவது அறிவு ஞானம் சொல்ற விஷயம் வந்து என்னைக்கு நிலையானதா இருக்கும். நான் நேற்று சொல்லிக் கொடுத்தேனே, வரக்கூடிய மூல பயன் மாற. புத்தி அப்படிங்கிறது சமயத்துக்கு தகுந்த மாதிரி மாறிக்கும், கொண்டே வம்பளி எடுத்துட்டோம். என்னைக்குமே புத்தி செயல்படும் போது அதுதான் ஆணவத்துக்கு முதல் பிரச்சனையே. நம்மளை கொண்டு போய் சிக்க வச்சுறது புத்தி தான். இந்த அறிவு அப்படிங்கிறது அன்பை கொடுக்கும், புத்தி அப்படிங்கிறது அகங்காரத்தை தோண்டிவிடும், ஆணவத்தை தோண்டிவிடும். முதல்ல 2க்கு புரிஞ்சுக்கங்க, அறிவுக்கும் புத்திக்கும் வித்தியாசத்தை. அதனாலதான் தனுசு லக்னம் என்பது, தனுசு என்பது காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, அது குருவுடைய வீடு. அந்த வீடு அறிவை சொல்லக்கூடிய வீடு, அந்த வீடு அறிவை சொல்லக்கூடிய வீடு. ஐயா உள்ளுக்கு வாங்க ஐயா. லிங்க் இதில் இருக்கும் பாருங்க, திகட்டாத இல்லறம் திருமண பக்கத்தில் இருக்கும் பாருங்க, அந்த வாட்ஸ்அப்ல இருக்கு பாருங்க, லிங்க் வந்து அனுப்பியிருக்காங்க. இல்லைங்க, லிங்க் அனுப்பியிருக்காங்க பாருங்க, எல்லாருக்கும் வந்திருக்கேன். இல்ல, திகட்டாத இல்லறத்துல பாருங்க, அதுதான் பார்க்கணும். நீங்க அது எல்லாத்துக்கும் கொடுக்கறனால அதுல கொடுத்துருக்கு. திகட்டாத இல்லறம் திருமணப்படுத்தணும். அதாவது காரகம் பாவகம். இந்த பாதகாதிபதியான புதன் இந்த லக்னத்துக்கு அறிவு புத்தி ரெண்டுமே எதிரெதிர் போனோம். அப்படிங்கிறனாலதான் இந்த அறிவு சார்ந்த லக்கணம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கு புதன் வந்து பாதகாதிபதி நம்ம எடுத்துக்கிறோம். புத்தி எப்பவுமே நமக்கு பாதகத்தை செய்யணும் அப்படிங்கிறனால இந்த லக்கணத்துக்கு அது ஒத்து வராது.
அவர் எதிரியா இருக்கிறதுனால நமக்கு தப்பான புத்தியை கொடுத்து மாற்றிட்டுருவாரு. அவர் வலுப்பெறக்கூடாது. அவர் வலுப்பெற்றாருன்னா நம்மளை மட்டும் சிக்கல சிக்க வச்சுட்டுருவாரு, ஏமாந்துருவோம்னு சொல்றோம். பாதகம் என்பது, பாதகங்கிற வார்த்தைக்கே முதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? ஏமாற்றம். முதல்ல பாதகங்கிற வார்த்தை என்ன சொல்லுது அப்படின்னு நினைச்சுட்டா, பாதகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பாதகத்துக்கு எல்லாமே நம்ம இப்ப 8ஆம் அதிபதினா அவமானங்கள், சங்கடங்கள் ஒவ்வொன்றும் கொடுக்குன்னு சொல்றோம். பாதகத்துக்கு ஒரே வரிதான், ஏமாற்றம். நல்லா எழுதிக்கலாம். ஏமாந்து போறது, தனக்குத்தானே கெடுதல் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பாதகம். இப்ப இந்த பாதகாதிபதி லக்கணத்துக்கு 6ல இருக்காருன்னு வச்சுங்க, தனுசு லக்கணத்துக்கு. இங்க என்ன மாறுபடும்? முதல்ல காரகம் என்பது நமக்கு எல்லா கிரகத்தினுடைய காரகத்துவம் வேணும். காரகம் இல்லைன்னா சரி, புத்திங்கிற ஒரு அமைப்பே நம்ம புத்தி சித்தம் அகங்காரம் சொல்றோம். புதன் செயல்படவே இல்லை, என்ன ஆகும்? புதன் செயல்படவே இல்லைன்னா புத்தியும் சித்தமும் வேலை செய்யாது. அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது. அப்போ புதன் லக்னத்திற்கு என்னைக்குமே காரகத்துவனுடைய பலன் மாறாது, நிலையாக இருக்கும். எங்க காரகத்துவம் குறையும் தெரியுமா? அந்த புதன் நீசமோ பகையோ இல்ல பாவ கிரகங்களுடன் நெருங்கிய தொடர்பு பெற்று அந்த கிரகம் கிரகண தோஷத்தை பெற்றால் அந்த கிரகத்தினுடைய காரகம் மாறுபடும். அது எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு பொருளோட குணத்தன்மை, ருசித்தன்மையில இப்ப எலுமிச்சை மரம் புளிக்கும். இந்த எலுமிச்சை மரத்துக்குள்ள சர்க்கரை கலந்தீங்கன்னா இனிக்கும். அப்போ அந்த கிரக சேர்க்கையினால காரக பலன் மாறுபடும். ஆனா அதே மாதிரி நீசமோ இல்ல அந்த கிரகம் பாவ கிரகத்தினால ரொம்ப பலவீனப்பட்டிருந்தாலும் காரக பலன் குறையும், கிடைக்காது. புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி மகா அஸ்தமனம் சொல்லியதும் அல்லவா, இந்த மகா அஸ்தமனம் ஆகும் பொழுது புதனுடைய காரக பலன் நமக்கு கிடைக்காது. இதை தவிர புதன் 6, 8, 12 இருப்பது சிறப்பு. புதனை பொறுத்தவரை எந்த பாதிப்பும் இல்லை. புதன் நட்பாய் 6 இருக்காரு. அதே புதன் ஆட்சியாய் 6ஆம் இடமா இருக்கு. அதே புதன் உச்சமாய் 6ஆம் இடத்துல இருக்காரு. இது எல்லாமே நமக்கு நிறைவுதான். மறைந்த புதன் நிறைந்த பலனை கொடுப்பான்ட்டு ஒரு பழமொழி இருக்கு. புதன் மறைந்து இருக்கும் பொழுது, இப்ப எனக்கு 6ஆம் இடத்துல புதன் வர்க்க சக்கரங்கள் பலம். இப்ப எனக்கு அந்த புதனுடைய பலம் அதிகம். அவர் அஷ்டமாதிபதி அப்படிங்கறதுனால, அவர் மறைஞ்சிருக்கிறதுனால எனக்கு புத்தி சொல்றது கேட்க மாட்டேன், அறிவுதான் செயல்படும். ஆனா படிப்புக்கும் பதிவு கருவிக்கும் புதன் வேணுமே. அதனாலதான் இந்த புதன் எனக்கு வேலை செய்யுது. நெகட்டிவ் தாட்ஸ் வேலை செய்யறது இல்லை. சில நெகட்டிவ் கொடுத்தாலும் பெரும்பாலும் வேலை செய்யறது இல்லை. புரியுதுங்களா? அப்போ காரகத்துவ பலன் ஸ்தான பலம் குறைஞ்சாலோ இல்ல பாவ கிரகங்களுடன் நெருங்கிய ராகு கேது இதோடு சேர்ந்து நெருங்கிய டிகிரியில கிரகண தோஷம் பெற்றாலோ, சூரியனுடன் மகா அஸ்தமனம் ஆனாலோ காரக பலன் மாறுபடும். இல்லைன்னா காரக பலனை பற்றி பயப்பட தேவையில்லை. இப்ப காரக பலன் புரிஞ்சிருச்சா? அந்த காரக பலன்னா இது 2 இடத்துல எப்படி மாறும் சார்? முதல்ல புதன் வந்து அங்க ஆட்சியா இருக்காரு, இங்க வந்து உச்சமா இருக்காரு, எங்க 10ல இதுக்கு தனுசு லக்னத்துக்கு. அப்ப அந்த 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 காரக குணமும் மாறுபடுமா, பாவ குணம் மாறுபடுமா? காரக பலன் மாறுபடாது சார். காரக பலன் 10ல இருந்தாலும் மாறுபடாது. முழுமையா கிடைக்கும் உச்சமாகும் போது. ஓகே சார், ஓகே சார். பாவக பலன் மாறுபடும். பாவக பலன் மாறுபடும். பாவக பலன் கட்டாயம் 10ஆம் இடத்துல இருக்கும்போது கெடுப்பார். தனுசு லக்னத்திற்கு 10ஆம் இடத்தில் இருக்கும்போது புதன் பத்ரயோகத்தை கொடுத்தாலும் கட்டாயம் திருமண வாழ்க்கையை அதோன்னு புடுங்கிட்டுரும். அதே சார், கேந்திர ஆதிபத்திய தோஷமும் வந்துடும் இல்ல சார் புதனுக்கு? அப்படி இருக்குல்ல சார்? புதனுக்கு கேந்திராதிபத்திய தோஷம் அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு உண்டு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆட்சி உச்சம் பெறும் பொழுது, அந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெறும்போது கேந்திராதிபத்திய தோஷம் பெரிய லெவல்ல பாதிக்காது. ஓகே, நன்றி சார், நன்றி. என்னைக்குமே ஒரு கிரகம், இந்த கேந்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆட்சி உச்சம் பெறும் பொழுது கேந்திராதிபத்திய தோஷத்தை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம். இப்ப 10ல புதன் உள்ளவங்க வேலை இல்லையா பாருங்க. கேந்திராதிபத்திய தோஷம்னா 10ஆம் இடம் பாதிச்சிருக்கணும்ல. ஆனா என்ன செய்யுதுன்னா, 7, 10 குடையவன்
7-10 10ஆம் இடத்தில் நிறுத்தினால 10ஆம் இடத்தோட வேலையை செஞ்சுட்டு வேலையை கொடுத்துட்டு 7ஆம் இடத்தோட திருமணத்தை பிடிங்கி விட்டுறான். அதே புதனோடு சூரியன் சேரும் பொழுது 9ஆம் அதிபதி சேரும் பொழுது தர்மகர்மா யோகத்தை கொடுத்து வாழ்க்கையில் உயர்வை கொடுத்துறான். புரியுதுங்களா? அதே சுக்கிரன் சேரும் பொழுது 10ஆம் தனுசு லக்னத்திற்கு 10-11ஆம் அதிபதியினுடைய சேர்க்கை சிறப்பு. கூட சூரியன் சேர்ந்துட்டானா வெகு சிறப்பு. பாவக பலன் அப்படிங்கிறது என்னைக்குமே பாவக பலன் லக்னத்திற்கு விரோதமான கிரகங்கள், லக்னத்திற்கு பாதகாதிபதி, அஷ்டமாதிபதி இவங்கெல்லாம் மறைந்து பலம் பெற வேண்டும். நேரடியாக பலம் பெற்றால் கட்டாயம் பாவக பலனை கொடுக்காது. சார் புரியுதா? மாற்றி எதிர்மறையா கொடுக்கும். சிறப்பு சார், சிறப்பு. ஆனா காரக பலனை பொறுத்தவரையிலும் அப்படி இல்ல. புதனுடைய காரகத்துவம் என்ன? கல்வி, புத்தி, சித்தம். இதுதானே காரகாதிபதி தானே கொடுத்தாகணும். அவர் பலம் வரும்போது கொடுத்தானே. 10 இருக்கும்போது கொடுக்காம இருக்க மாட்டாரு, கட்டாயம் கொடுப்பாரு. நல்ல முறையிலே கொடுப்பாரு. அவருடைய பலத்தை பொறுத்து கொடுப்பாரு. சரி, இதே 6ஆம் இடத்துல நட்பு பெறார் சுக்கிரன் வீட்டுல தனுசு லக்னத்திற்கு, நல்லா இருக்கும். 3ஆம் இடம் எங்க? தனுசு லக்னத்திற்கு 3ஆம் இடம் கும்பம். கும்பத்துல நட்பு பெறாரு, நல்லா இருக்கும், கெடாது. இதைத்தான் சார் நீங்க கேட்டீங்க. ஆமா ஆமா சார், ஆமா சார். நன்றி சார், நன்றி சார். இதுலதான் சண்டை இருக்கா? காரகம் மாறாது, நிலையாக இருக்கும். காரகம் எப்ப மாறுபடும்னா நீசம், மகா அஸ்தமனம். கீதா கீதா மேடம் கேளுங்க. அண்ணா இப்போ அவங்க வந்து தனுசு லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி புதன் வந்து பாதகஸ்தானம். ஆனா அவர் 3ஆம் இடத்துல வந்து அந்த பாவக காரகத்துவத்தை அஃபெக்ட் பண்ணுவாங்களாங்கண்ணா? ஏன்னா அது அந்த அந்த பாவக காரகத்துவம் வந்து அதிபதி செவ்வாயா வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு தைரிய வீரியஸ்தானம் தானுங்கண்ணா. அந்த மாதிரி எதுவும் லிங்க் எடுக்கணுமாங்கண்ணா? இல்ல அதெல்லாம் கிடையாது. 3ஆம் இடங்கிறது பாவக காரகத்துவம். மூணாம் இடத்துல இருந்தாருன்னா எங்க இருக்காரு? தன் வீட்டுக்கு எங்க இருக்காரு? கும்பத்தில் இருக்கும்போது 9ல இருக்காரு. ஆமாங்கண்ணா. ஆனா தனுசு லக்னக்காரங்களுக்கு அது 3ஆம் பாவகம் வந்து அந்த பாவக காரகத்துவத்தை எடுக்கணுமான்னு கேக்குறேங்கண்ணா. ஆமா, அந்த வீட்டு அவர் வேலையை அவர் தான் செஞ்சாகணும். இல்ல அந்த வீட்டுல அவர் இருக்காருன்னா, பட் அந்த பாவகத்துக்குன்னு இப்ப 3ஆம் இடம்னா நம்ம தைரிய வீரியஸ்தானம்னு சொல்றோம். 3ஆம் இடத்து வேலை இப்ப வந்து அடிச்சு கொடுப்பாரு, கட்டாயம் எடுக்கணும். அப்ப அவர் அது நல்லபடியா செய்வார். அவர் பாதகாதிபதியா இருந்தாலுமே அங்க நட்பா செஞ்சாகணும். கூட பாதகம் வரும், கூட பாதகம் வரும். அதாவது அந்த அந்த வேலையை செய்யும் போது கூட வந்து ஒரு கெடுதலும் சேர்த்தி வரும். எப்படி சொல்றது? அமிர்தத்தை களையும் போது விஷம் வந்து அல்லவா, அதே மாதிரி கூட கெடுதலும் சேர்ந்து வரும். என்னைக்குமே பாதகம் அதிபதி கொடுக்கும் பொழுது தன் வீட்டுக்கு மறைஞ்சு கொடுத்துட்டா பிரச்சனை இல்லை. இப்ப தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருக்காரு, முரட்டு தைரியத்தை கொடுத்து வம்ப கடந்து விட்டுருவாரு. ஓ அந்த மாதிரி. சரி சரி. தைரியத்தை கொடுத்து வம்ப கடந்து விட்டுருவாரு. குண்டக்கு மண்டக்கு பேசி பிரச்சனை தெரிவிக்குவாங்க. ஏன்னா 7ஆம் வீட்டுக்கு நேர் 9ஆம் வீடு இது. சரிங்க. புரியுதாங்க? அதாவது பாவக பலனை செய்யும் போது தான் பாதகாதிபதி என்ற நினைப்போடு செய்வார். அத ரோல், அது ரோல். என்ன ரோல்? நான் வில்லன், இந்த ஜாதகத்துக்கு நான் வில்லன் அப்படிங்கிற லெவல்ல தான் செய்வார். காரகத்துவத்தை பலன் செய்யும் பொழுது தான் பொதுவா இருந்து அந்த கிரகம் காரகத்துவ பலனை கொடுக்கும், எல்லா கிரகமே. அப்போ என்ன செய்ய அப்படின்னா அந்த இடத்துல ஒண்ணு அந்த வீட்டின் பலனை கொடுக்காது, எடுத்து 3ஆம் இடத்துல இருக்கும்போது எடுத்து கொடுக்காது. இல்ல அதை தடை செய்ய பார்க்கும். அது 3ஆம் வீடு சம்பந்தமான பிரச்சனையான அனைத்து விஷயங்களையும் தடை செய்ய பார்க்கும். அனைத்து விஷயங்களும் நெகட்டிவான பலனை உருவாக்கும். கொடுத்ததுன்னா கூட வம்பையும் ஏற்றி கொடுத்துரும். ஆனா காரக ரீதியான பலன், காரகம்னா புதன் என்ன? புத்தி, கல்வி, மேற்படிப்பு. அதான் புத்தி கல்வி. மேற்படிப்பு பாவகாரத்துக்கு வந்துருங்க. புத்தி கல்வி, இந்த 2 அமைப்பையும் புதனை, சித்தம், இந்த 3ஐயும் புதன் காரகத்துவத்தில் கொடுத்தேதான் ஆகணும்.
சரிங்க. நான் அன்னைக்கு ஒரு இந்த ஜாதகம் போட்டோம்ல, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாத ஜாதகம். புதன் காரகத்துவம் கெட்டு இருந்தது, பாத்தீங்களா இல்லையா? ஆய்வு கிளாஸ்லங்கண்ணா. ஆய்வு கிளாஸ்ல மகா அஸ்தமனம் ஆயிருந்தது, பாத்தீங்களா இல்லையா? ஆமா சார், ஆமா சார். அந்த புதன் ஆமாங்க ஆமாங்க. புதன் புதன் ராகு கேதுவோடு சேரும் பொழுது, புதன் நீசமாகும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது தன்னுடைய ஸ்தான பலத்தை இழக்கும் போதுதான் காரகத்துவ பலனை கொடுக்க மாட்டார். சரி சரிங்கண்ணா. புரியுதா? ஓகே புரிஞ்சுதுங்கண்ணா. இது என்ன, இது குழப்பிக் கூடாது. பாவக பலனும் காரக பலனும் வெவ்வேறைமா, ரெண்டும் தனித்தனியா வச்சுக்கோங்க. சரிங்க. என்னைக்கும் பாவகாதிபதி என்ற நினைவில் அவர் ஒரு வில்லனே, காரகாதிபதி என்ற பலனில் அதாவது 12 லக்னங்களுக்கும் என்ன சொல்றது, அந்த காரகாதிபதி 9 கிரகங்களும் தன் காரகத்தை ஒரே மாதிரி தான் செய்யும். சரிங்க. அதுல வந்து அங்க காரக பலன்ல என்ன எடுத்துக்கணும்னா, ஸ்தான பலனை பொறுத்து மாறுபடும், கிரகங்களுடைய சேர்க்கையை பொறுத்து மாறுபடும். சுப்பிரமணிய சார், தெளிவா புரியுதா? சார் புரியுது சார். சார் அதுலயே ஒரு சின்ன இன்னொரு சந்தேகம் சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல 3ஆம் இடத்துல புதன்ட்டு, இதே தனுசு லக்னத்துக்கு மேடம் கேட்டாங்கல்ல 3ஆம் இடத்தில் புதன். நீங்க தான் சார் அப்போ கேட்டீங்க 3ஆம் இடத்தை. இல்ல சார், 3ஆம் இடம் நான் கேட்கல. நான் வந்து 7ஆம் இடம் 10ஆம் இடம் கேட்டேன். அது நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப என்னன்னா அந்த மேடம் 3ஆம் இடத்துலன்னு சொன்னாங்க இல்லையா, அது 3ங்கிறது 7ஆம் இடத்துக்கு 9ஆமும் 10ஆம் இடத்துக்கு 6ஆமும் இருக்கு சார். அப்போ 10ஆம் இடத்துல பலனும் செய்யாது. அதான் சார். ஓகே சார், நன்றி சார், நன்றி சார். 10ஆம் இடம் வேலை வாய்ப்பு இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும். 7ஆம் பாதத்துல செய்யும். ஆமா, மனைவியாலேயே பாதகம் வரும், கூட்டாளியால பாதகம் வரும், பிரச்சனை வரும், ஏமாற்றம் வரும். ஓகே சார், ஓகே சார், ஓகே. இப்ப முரட்டு தைரியத்துல முதலீடு பண்ணி கூட்டாளி கொடுத்து ஏமாறுவாங்க, பொருளாதாரத்துல ஏமாறுவாங்க. ஓகே சார், நன்றி சார், நன்றி. ஆனா 10ஆம் பாவத்தினுடைய பலனா அது செய்யாது. 10க்கு 6ல மறைஞ்சனால 10ல ஒரு கிரகம் நின்றுதுன்னா செய்யும். உண்மை சார், உண்மை சார். 10 கிரகம் இல்லைன்னா அது புதன் தான் செஞ்சு ஆகணும். சரி, ஒருத்தருமே செய்யல, யார் செய்வா? 10ஆம் இடத்துல 10ஆம் இடத்துல என்ன நட்சத்திரங்கள் இருக்குதோ, இல்ல 10ஆம் இடத்து அதிபதி நட்சத்திரத்துல எந்த கிரகங்கள் நிக்குதோ அந்த கிரகம் அதை செய்யும். இது புது ரூல் எழுதிக்கங்க. நீங்க கேட்கும்போது சார் பார்க்கும் கிரகமும் செய்யல சார். பார்க்கும் கிரகமும் 10ஆம் இடத்தை பார்க்கும் கிரகமும் வேலை செய்யல. பார்க்கும் கிரகம் தூண்டும், பார்க்கும் கிரகம் செய்ய முடியாது, பார்க்கும் கிரகம் தூண்டும். ஏய் தம்பி, அதை எடு, அதை செய்யி, அதை பண்ணு அப்படின்னு தூண்டும். பார்க்கும் கிரகம் வேலையை செய்ய தூண்டும். சசி கேளுமா. ஆனா இது எல்லாமே வந்துட்டு அதோட திசா புத்தி காலங்கள்ல மட்டும்தான். கண்ணு காரகத்துவ பலன் காலத்துக்கும் உண்டு. பிறந்ததுல இருந்து மரணமாக வரைக்கும் காரகத்துவம் நடந்துட்டே இருக்கும். அந்த பாவகத்தினுடைய பலனை எப்ப கொண்டு வந்து இருக்குன்னா திசாபுத்தியில் கொடுக்கும். ஓகே, நன்றி. அதனாலதான் நான் என்னங்கிறேன்னா, காரகம் பாவத்தை பிரிச்சு பார்த்துக்குங்க. புதனை பாதகாதிபதியே நினைச்சுக்கிட்டு இப்போ நல்லா யோசிச்சுக்குங்க. சுப்பிரமணிய சார் கேட்டதுன்னு சொல்றேன். சுப்பிரமணிய சார், தங்கம் இங்க ஆளக்கான இந்த கேள்வி கேட்டா எனக்கு வரும்போது 1/2 கிலோ அல்வா சேர்த்து வேண்டியது இந்த தடவை. கண்டிப்பா கண்டிப்பா சார். இப்போ உங்களுக்கு வந்து புரியுற மாதிரி ஒரு சொல்றேன் எல்லாத்துக்குமே. தனுசு லக்னக்காரங்க, தனுசு லக்னக்காரங்களுக்கு குரு யாரு? லக்னாதிபதி. லக்னாதிபதிஜி. செவ்வாய் யாரு? செவ்வாய் 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதிஜி. சூரியன் யாரு? 9ஆம் அதிபதி. ஆம்ஜி. இந்த 3 திசை யோகத்தான் செய்யும். ஆம்ஜி 1 5 9. ஆமா சார், ஆமா. இப்ப இந்த 3ல ஏதோ ஒரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3ல ஏதோ ஒரு திசை நடக்குது. சசி கேட்டதையும் சுப்பிரமணிய சார் கேட்டதையும் மிங்கிள் பண்ணி சொல்றேன். இந்த 3ல ஏதோ ஒரு திசை நடக்குது. அப்போ ஒரு ஜாதகர் வந்து 3ல ஒரு திசை நடக்குது, அந்த செயல்பாட்டுல வெற்றி பெறார், செயல்பாட்டுல திசை யோகத்தை கொடுத்துட்டு இருக்குது. அப்போ இந்த புதனும் ஈங்கத்தான் அவனோட தன் காரகத்துவத்துல நம்ம உடம்புல சித்தம்ங்கிற பதிவு கருவியும் புத்திங்கிற கருவியும் ஈங்கத்தான் தீரும். அதாவது மனம் அதுவா இதுவா என்று சிந்திக்கும், உடனே புத்தி கிட்ட சொல்லும், அது என்னன்னு சொல்லும். புத்தி சித்தத்திலிருந்து பதிவெடுக்கும், பதிவெடுத்து இதுதான திருப்பியும் புத்தின்னு சொல்லும், புத்தி அகங்காரத்துக்கு சொல்லும், அகங்கார ஆன்மாவை பற்றி நிற்கும். நாம் படிச்சோம். இப்போ சூரிய திசையோ இல்ல வந்து செவ்வாய் திசையோ இல்ல குரு திசையோ நடக்கும் பொழுது
இந்த புதன் பாதகாதிபதி என்பதால் புத்தி சித்தத்தை கழட்டி வைத்து விடலாமா? எப்படி வெற்றி பெறுகிறார் அந்த இடத்துல? ஜாதகருக்கு செவ்வாய் திசை நடக்கும் பொழுதும், குரு திசை நடக்கும் பொழுதும், சூரிய திசை நடக்கும் பொழுதும், இந்த கூட்டு திசை நடக்கும் பொழுதும், இல்ல குரு செவ்வாய் சேர்ந்து இருந்தாலோ, குரு சூரியன் சேர்ந்து சிவராஜ் யோகத்தில் இருந்தாலோ, தனுசு லக்ன ஜாதகர் வெற்றி பெறும் பொழுது, அப்போ அவர் வெற்றி பெறும் பொழுது புத்தியும் சித்தமும் வேலை செய்யாம இருக்குமா ஒரு மனிதனுக்கு? அப்ப செய்யும் பொழுது தன் பாதகத்தன்மையை அங்க காட்டுறது இல்லையே, ஏன்? இதுதான் காரகத்துவம். சிறப்பு சார், சிறப்பு சார். புரியுதுங்களா? காரகத்துவத்தில் பாதகன் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் பாவகத்தில் உண்டு. திசாபுத்தியில் பாவக பலனை எடுத்து செய்யும். சசிமா புரியுதா? புரியுதுண்ணா. சுப்பிரமணிய சார் உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், புரியுது சார். நித்யா கார்த்திகே கேட்டீங்க, உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க சார், புரிஞ்சுதுங்க சார். இன்னொன்னு யாரு கேட்டீங்க? கீதா மேடம் புரியுதா? புரியுதுங்கண்ணா. ஒன்னும் குழப்பம் இல்லையே, அடுத்த கேள்வி போலாமே. ஏன்னா சந்தேகம் இருந்தா கேட்டுங்க. நிறைய குழப்பிக்கிறது இந்த காரகம் பாவகத்தில் தான். காரகம் பாவகத்தில் தான். காரகம் அம்மா, காரகங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு வண்டி தயாரிக்கிறீங்க, வண்டிக்கு வந்து கார்பரேட்டரும் வேணும், வண்டிக்கு இதுவும் வேணும், பிரேக்கும் வேணும், இதுவும் வேணும். அதாவது அதனுடைய காரகம். நம்ம உடம்பு இயங்கணும்னா கையும் வேணும், காலம் வேணும், கண்ணு வேணும், மூக்கு வேணும், எல்லாம் வேணுமல்ல. இதுல ஒண்ணு மாத்தி இயங்குச்சுன்னா, நான் பாதகாதிபதி புதனுக்கு என்ன உறுப்பு சார் நம்ம உடல்ல? சார் கை கை கை. புதனுக்கு இஎன்டி. புதனுக்கு இஎன்டி வரும், கையும் வரும். நரம்பு மண்டலம் ஜி. காது 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 நரம்பு நரம்பு வரும். சரி, ஒண்ணு சொல்லுங்க. காது. இந்த காது மட்டும் நான் பாதகாதிபதி, இவருக்கு இப்படி திரும்பிக்குவேன்னு, இந்த காது இப்படி திரும்பி இப்படி இருந்து வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும்? நான் பாதகாதிபதி, நான் இந்த காரகத்துவத்தில் செய்ய மாட்டேன், பாதகமாத்தான் நிற்பேன். அப்போ நான் எப்படி நிற்பேன்? குப்புறக்கா நிற்பேன் அப்படின்னு நின்று எப்படி இருக்கும்? இதுதான் சார் காரகத்துவம். பாவகம் என்பது அந்த திசாபுத்தி வரும்போது தான் எந்த வேலைக்கு எந்த வேஷம் போட்டிருக்கிறோமோ, அதாவது இந்த ஜாதகனுக்கு இந்த ஆன்மாவுக்கு நான் என்ன கேரக்டரா நடிச்சு கொடுக்கணுமோ அந்த கேரக்டரா நடிச்சு கொடுக்கும், கர்மாவை பொறுத்து. புரியுதுங்களா? சிறப்பு சார். என்னைக்குமே பாவம் எப்ப செயல்படுதுன்னா, மேடையில நாடக அரங்கேற்றம் ஆகும்போது செயல்படும். தன்னுடைய கேரக்டர் கதைக்குள்ள வரும்போது செயல்படும். கேரக்டர் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு, பெரியசாமி பெரியசாமி தான், குப்புச்சாமி குப்புச்சாமி தான். சார் சிறப்பு சார், சிறப்பு சார். அதாவது குப்புச்சாமி ஒரு விஷயத்தை எப்படி நடிப்பாரு, பெரியசாமி ஒரு விஷயத்தை எப்படி நடிப்பாரு, இவரோட திறமை என்னங்க அப்படின்னு யோசிக்கிறது காரகம். அந்த கேரக்டரை கொடுத்து உள்ளுக்குள்ள வந்து ஆக்டிவ் பண்றது திசாபுத்தி. அப்போ அந்த காரகம் மாறுபடா தன்மை, இவர்கிட்ட கொடுத்தா அந்த கேரக்டர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சொல்றதுதான். அதே புதன் தான் ஒருத்தருக்கு நல்லவரா இருக்காரு, அப்ப அவரோட ரோலுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறார். அதான் விஷயம். இதே புதன் சுக்கிரன் சேர்ந்து இருக்குது, இதே தனுசு லக்னக்காரங்களுக்கு சேர்ந்து இருக்குது. யாருக்கு? உங்களுக்கே தெரியும், நம்ம ஐயாவுக்கு சேர்ந்து இருக்குது. புரியுதுங்களா? சிரிக்க சிரிக்க பேசுறாரா? நம்ம சிந்தாஜ் ஐயா பேசினாருன்னா கேட்டுட்டே இருக்கலாமா? சிரிக்க வைக்காம இருக்க மாட்டாரு. 4 வரி பேசினாருன்னா அதுல 3 வரி ஜோக் இருக்கும். நான் தனுசு லக்னம் சிந்தாஜ் ஐயா, அதனால நான் வந்து அவருக்கு வந்து என்னுடைய சிரிப்பை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சிரிப்பை எடுத்துட்டே போயிடுறாரு. அவரை சிரிக்க வைக்கிறாருல்ல நம்ம ஐயாவுக்கு. அப்ப அவர் பேசினார்னா நம்ம எல்லாம் மெய் மறந்து கேட்கிறோம்ல, அந்த சிரிப்பு எங்கிருந்து வருது? புதன் கொடுக்கிறதானே சார். இதுக்கு மேல விளக்கம் வேணுமா? உண்மை சார். இதுக்கு மேல விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிப்படை வகுப்பு உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு போன்